அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் பருவம் 2 இயல் 1 மொழியை ஆள்வோம். இந்த பகுதி கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் திறன்களை வளர்ப்பதாக அமையும். இயல் 1 முழுவதுமே அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகளை உள்ளடக்கியதாக இருந்தது. அதில் தான் நம்ம திறன்களை வளர்த்துக்கணும். இதில் கேட்டல் திறன் ஏன், எதற்கு, எப்படி, எங்கே போன்ற வினாக்களை எழுப்பக்கூடிய அறிவியல் விழிப்புணர்வு பாடல்களை கேட்டறிக. ஏன், எதற்கு, எப்படி, எங்கே போன்ற வினாக்களுக்கு ஏற்ற வகையில் விழிப்புணர்வு பாடல்களை நம்ம நிறைய கேட்கணும். அடுத்து அறிவியல் மன்றங்களில் சிந்தனையை தூண்டும் வினாக்களை கேட்டு விடை காண்க. பள்ளிகளில் நடைபெறும் அறிவியல் மன்றங்களில் நம்மளோட அறிவை வளர்க்கக்கூடிய வகையில், சிந்தனையை தூண்டும் வகையில் வினாக்கள் கேட்டு அதற்கான விடைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பேசுதல் திறன். அறிவியல் வளர்ச்சி ஆக்கத்திற்கா அழிவிற்கா பட்டிமன்ற உரை தயாரித்து பேசுக. மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து ஆக்கத்திற்கா ஒரு குழுவும் அழிவிற்கா ஒரு குழுவும் சேர்ந்து பட்டிமன்ற ஒன்றை தயாரித்து பேசலாம். அறிவியல் அறிஞர் ஒருவரின் கண்டுபிடிப்பு குறித்து 5 மணித்துளி பேசுக. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் ஒருவர், அறிவியல் அறிஞர் ஒருவரை பற்றி நீங்கள் 5 நிமிடங்கள் பேசலாம். அடுத்து படித்தல் திறன் வளர்த்தல். அறிவியல் சார்ந்த நூல்களை நூலகத்தில் தேடி படித்து மகிழ்க. லைப்ரரிக்கு போய்ட்டு அறிவியல் சார்ந்த புத்தகங்களை எடுத்து நம்ம படிக்கலாம். நீங்கள் விரும்பி படித்த அறிவியல் புனைக்கதை ஒன்றை வகுப்பில் கூறுக. இப்படி லைப்ரரியில் படித்த புக்குங்களில் ஏதாவது ஒரு அறிவியல் சார்ந்த கதை இருக்கும், அதை வகுப்பறையில் கூறலாம், எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து சொல்ல கேட்டு எழுதுக. எழுதுதல் திறன். இதில் சொல்ல கேட்டு எழுதுவது என்னென்ன வார்த்தைகள்னால், 1 பறவைகள் பறக்கின்றன, 2 ரோஜாப்பூ சிவப்பு நிறத்தில் உள்ளது, 3 கடலில் அலைகள் தோன்றுகின்றன. ஒரு சிறு வாக்கியங்களாகவே கொடுத்துட்டாங்க இல்லையா, இதை நம்ம எழுதணும். அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக. இதில் 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. பறவை, விமானம், முயற்சி, வானவில், மின்மினி. இந்த வார்த்தைகளை தொடரில் அமைத்து நம்ம எழுதணும். முதல்ல 1 பறவை. பறவை வானில் சிறகடித்து பறக்கின்றன. பறவை என்ற வார்த்தையை நான் தொடர் அமைச்சு எழுதியிருக்கேன், ஒரு வாக்கியமாக எழுதியிருக்கேன். பறவை வானில் சிறகடித்து பறக்கின்றன. அடுத்து என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். 2 விமானம். விமானம் வான்வழி போக்குவரத்து சாதனம். விமானம் வான்வழி போக்குவரத்து சாதனம். 3 முயற்சி. முயற்சி வெற்றி தரும். முயற்சி வெற்றி தரும். அடுத்து 4 வானவில். வானவில் 7 நிறங்களை உடையது. வானவில் 7 நிறங்களை உடையது. அடுத்து மின்மினி. 5வது மின்மினி. மின்மினி பூச்சி இரவில் ஒளிரும். மின்மினி பூச்சி இரவில் ஒளிரும். திரும்பவும் பார்க்கலாம். பறவை. பறவை வானில் சிறகடித்து பறக்கின்றன. 2 விமானம். விமானம் வான்வழி போக்குவரத்து சாதனம். 3 முயற்சி. முயற்சி வெற்றி தரும். 4 வானவில். வானவில் 7 நிறங்களை உடையது. 5 மின்மினி. மின்மினி பூச்சி இரவில் ஒளிரும். அடுத்து பொறுத்துக. 1 மின்மினி, 2 இறகின் தொகுப்பு, 3 வானவில், 4 காற்றுப்பைகள், 5 விண்மீன். இப்போது வலது பக்கத்தில் சிறகு, ஹைட்ரஜன் அணுக்கள், பறவையின் இறகு, லூசிஃபரேஸ் என்சைம், நீர்த்துளி எதிரொலிப்பு. இப்போ நம்ம பொறுத்துவோம். 1 மின்மினி, இதுக்கு என்ன வரும்? லூசிஃபரேஸ் என்சைம். மின்மினி பூச்சிக்கு லூசிஃபரேஸ் என்சைம், இதனால தான் அது பின்பக்கம் ஒளிருது இல்லையா. 2 இறகின் தொகுப்பு. இறகின் தொகுப்பு தான் 2க்கு சிறகு. சிறகு இறகின் தொகுப்பு. 3 வானவில். வானவிலுக்கு நீர்த்துளி எதிரொலிப்பு. வானவிலுக்கு நீர்த்துளி எதிரொலிப்பு. அடுத்து 4 காற்றுப்பைகள். காற்றுப்பைகள் பறவையின் இறகு. பறவையின் இறகு காற்றுப்பைகள். விண்மீன். விண்மீனுக்கு ஹைட்ரஜன் அணுக்கள். விண்மீனுக்கு ஹைட்ரஜன் அணுக்கள்.
திரும்ப சொல்கிறேன். மின்மினி லூசிஃபரஸ் என்சைம். 2 இறகின் தொகுப்பு சிறகு. 3 வானவில் நீர்த்துளி எதிரொலிப்பு. 4 காற்றுப்பைகள் பறவையின் இறகு. 5 விண்மீன் ஹைட்ரஜன் அணுக்கள். ஏ உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் நைட்ரஜன் ஆக்சைடுகள் அதிகரிக்கின்றன. தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமில மழை அதிகமாக பெய்வதாக கண்டறிந்துள்ளனர். நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லி கிராமுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்பில் அமில மழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அமில மழை அடிக்கடி பெய்யும் இடங்களில் கடல் பகுதி மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரிழக்க நேரிடுகின்றன. இந்த பத்தியை படிச்சுக்குங்க. கீழே வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வினாக்களுக்கான விடையை இந்த பத்தியிலிருந்து நம்ம எடுக்கணும். வினாக்கள். 1 அமில மழை எங்கு அதிகமாக பெய்கிறது? இந்த வினாவிற்கான விடை தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமில மழை அதிகமாக பெய்வதாக கண்டறிந்துள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பெய்கிறதுன்னு நீங்கள் அதை மாற்றிக்குங்க. 2வது வினா அமில மழையின் பாதிப்பு எங்கு அதிகமாக இருக்கும்? 2வது வினாவிற்குடைய விடை நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லியன் கிராமுக்கு குறைவாக இருப்பதால் அந்த நிலப்பரப்பில் அமிலமழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இருக்கிறது இருக்கும்னு மாற்றிக்கோங்க. அடுத்து 3 மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரை இழக்க காரணம் என்ன? அதிலேயே கொடுத்துருக்காங்க கீழே. அமில மழை அடிக்கடி பெய்யும் இடங்களில் கடல் பகுதி மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரிழக்க நேரிடுகின்றன. இது 3வது வினாவிற்கான விடை. 4 பொருள் தருக கொடுத்துருக்காங்க. அதிகரித்தல். அதிகரித்தலுக்கு என்ன பொருள்னா பெருகுதல். டேஷில் பெருகுதல் எழுதிக்குங்க. அடுத்து பிரதேசம். பிரதேசம்னா நாடு. நாடுன்னு டேஷில் எழுதிக்குங்க. பாதிப்பு. பாதிப்புனா விளைவு. விளைவு டேஷில் எழுதிக்கணும். விளைவு. அடுத்து ஏ வண்ண எழுத்தில் உள்ள பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் எழுதுக. இப்போ ப்ளூ கலரில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 நான் தபால் நிலையத்திற்கு சென்றேன். இதில் தபால் அப்படின்றது ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. தபாலுக்கு என்ன பிறமொழி சொல்? அஞ்சல். தபால் என்பது பிறமொழி சொல். தமிழ் சொல் அஞ்சல்னு வரும். அடுத்து 2 ஓய்வு நேரத்தில் ரேடியோ கேட்பேன். இப்போது ரேடியோ என்பது பிறமொழி சொல். இதில் தமிழ் சொல் வானொலி. ரேடியோக்கு வானொலின்னு வரும். அடுத்து 3 பஞ்சாயத்து கூட்டம் நாளை கூடுகிறது. இதில் எது பஞ்சாயத்து? பஞ்சாயத்துனா என்ன வரும்? ஊராட்சி மன்றம். பஞ்சாயத்துனா ஊராட்சி மன்றம். அடுத்து ஹோட்டலில் உணவு தயாராக உள்ளது. இப்போது ஹோட்டல் என்பது பிறமொழி சொல். தமிழ் சொல் உணவகம். உணவகம்னு எழுதிக்கோங்க. அடுத்து 5 அலமாரியில் துணிகள் உள்ளன. இப்போது அலமாரி என்பது பிறமொழி சொல். இதில் நிலைப்பேழை. அலமாரினா தமிழ் சொல் என்னென்னா நிலைப்பேழை. திரும்ப சொல்கிறேன். தபால், அஞ்சல், ரேடியோ, வானொலி, பஞ்சாயத்து, ஊராட்சி மன்றம், ஹோட்டல், உணவகம், அலமாரி, நிலைப்பேழை. அடுத்து பாடலை நிறைவு செய்க. கீழே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் மீதி டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நாம் தான் நிறைவு செய்யணும். அவங்களோட கற்பனைக்கு ஏற்ற வகையில் நீங்கள் நிறைவு செய்யலாம். இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னு இங்கே படிக்கிறேன். செடிகள் நாளும் வளருதே ஏன் ஏன் ஏன், பனிமலை உருகி போகுதே ஏன் ஏன் ஏன். அடுத்து படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வச்சு நம்ம இப்போ எழுதணும். பறவை உயர பறக்குதே ஏன் ஏன் ஏன், மீன்கள் நீரில் நீந்துதே ஏன் ஏன் ஏன், தீ சுடர்விட்டு எரியுதே ஏன் ஏன் ஏன், விண்மீன் வானில் மின்னுதே ஏன் ஏன் ஏன். பறவை படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? பறவை உயர பறக்குதே ஏன் ஏன் ஏன். இப்போது மீன்கள் நீந்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. மீன்கள் நீரில் நீந்துதே ஏன் ஏன் ஏன். தீ சுடர்விட்டு எரியுது இல்லையா?
தீ சுடர்விட்டு எரியுதே ஏன் ஏன் ஏன். அடுத்து நட்சத்திரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. விண்மீன் வானில் மின்னுதே ஏன் ஏன் ஏன். உங்களுக்கு என்ன கற்பனையில் தோன்றுதோ அதையும் எழுதலாம். நன்றி, வணக்கம்.